ஹாய்! அதாவது என்னோட தாய்மாமா இறந்துட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நாள் நைட்டு கல் ஊண்டி மறுநாள் ஆத்துக்கு போறது, அப்புறம் கறி விருந்து, வேட்டி கட்டுற சம்பிரதாயம்லாம் இருக்கா. ஸோ அந்த கறி விருந்துக்கு சமைக்கிறதுக்கு கருவேப்பிலை இல்லைன்ட்டு அப்புறம் கொஞ்சம் வீட்லேருந்து பறித்து கொண்டு போனேன்னா, ஸோ அப்படியே சமைக்கிற இடத்துல அத கொடுத்துட்டு, அப்புறம் எங்கள் மாமரத்தில பார்த்தா மாம்பழம் நல்லா பழுத்திருந்துச்சு. ஸோ அத அடித்து சாப்பிடணும்னு தோணுச்சு. ஏன்னா மரத்தில பழுத்திருக்க மாம்பழத்தோட டேஸ்ட்டே தனி தான். ஸோ அத அப்படியே ஒண்ணு அடித்து பறித்து நல்லா சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் வேற லெவல். ஸோ அடுத்து என்னோட தம்பி ஒருத்தன் வந்தானா, ஸோ இன்னும் நிறையா மாம்பழம் பழுத்திருக்கு அட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க விட்டு, அப்புறம் அவன் கொஞ்சம் அடித்து கொடுத்தான். ஆனால் கீழே விழுந்து எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் ஓகேன்ட்டு அப்புறம் அதையும் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே நவா மரம் இருக்கா. ஸோ இப்போ நவாப்பழ சீசன் இல்லையா? ஸோ இந்த தடவை யாரும் குத்தகைக்கு எடுக்கல. அதனால பழங்கள்லாம் கீழே கொட்டி வேஸ்ட்டாக போயிட்டு இருந்ததா. ஸோ அதில் போய் நல்ல பழமாக ஒரு 10 பொறுக்கி நல்லா சாப்பிட்டாச்சு. அப்புறம் லன்ச் டைமும் ஆச்சா. எங்கள் அண்ணாவுக்கு அப்புறம் லஞ்ச் எல்லாம் ஊட்டி விட்டு, அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்களா. இப்போது எல்லோரும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் லஞ்சு சாப்பிட்டாச்சு. வெஜ்ஜும் இருந்தது, நான்வெஜ்ஜும் இருந்தது. நான் நான்வெஜ்ஜு தான் சாப்பிட்டேன். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ரத்த பொரியல், நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாம் இருந்தது. பணியாரம். ஸோ எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டிட்டு அப்புறம் வேட்டி கட்டுற சம்பிரதாயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கள் ஊர் சைடு இப்படி தான் பண்ணுவோம். உங்கள் ஊர் சைடு எப்படி பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.